மணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே. சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா? கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும். உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே. நாகம் நானே தந்தவளே நானே. நாகம் நானே. அம்மா, என் ரூம் வாட்டர் பல்ல கலைஞ்சு போயிருக்கு. என் ரூம்க்கு யாருமா வந்தா? ஓ அதுவா? மயூரி உன்னோட ரூம்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருந்தாடா. அங்க கிடைக்கலன்னு ஸ்டடி ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கா. என்ன ஸ்டடி ரூம்லயா? கடவுளே, ஸ்டடி ரூம்ல தானே அந்த பாம்பை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒரு விழுது அவ கையில கிடைச்சிருச்சுன்னா பெரிய கலாட்டாவே பண்ணிடுவாளே. அது மயூரி கண்ணில் பட்டுச்சுன்னா ஏன் கதை முடிஞ்சுது. ஏய் ஏய், இங்க என்ன தேடுற நீ? எதுக்கு மேலே ஏறின? கீழே இறங்கு. டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இறங்கு சொல்றல. இருடா அர்ஜுன், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இது ஒண்ணுதான் பாக்கி. அது எனக்கு கிடைச்சே ஆகணும். என்ன கிடைக்கணும்? சஸ்பென்ஸ், சீக்ரெட். முதல்ல கீழே இறங்கு. விழுந்தனா கால் கை உடைஞ்சு 6 மாசம் வீல் சேர்ல உட்கார வேண்டியதுதான். அப்படி விழுந்தா நான் கீழே விழாம நீதான் பிடிச்சுப்பல்ல, அது போதும். என்ன நீ எப்ப பார்த்தாலும் இதே பேச்சா பேசிட்டு இருக்க? நீ என்ன தேடுற சொல்லு. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்க இருக்குன்னு அத்தை சொன்னாங்க. அததான் தேடிட்டு இருக்கேன். என்னது? அந்த மாதிரி நான் எதுவும் இங்க வைக்கவே இல்லையே. ஏய், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும் நீ டைரக்டா என்கிட்ட சொல்லலனாலும் அதை கண்டுபிடிக்கிற முயற்சியை நான் விட மாட்டேன். ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். சரி, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. எதுக்கு? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுடா ஸ்டூபிட். இந்த ஸ்டூபிடுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரேஞ்ச். கடைசியில ஒளரிட்டான் என் ராஜகுமார். பரமேஸ்வரா, என் லட்சியத்தை நான் அடையறதுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் காத்திருக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எங்க அம்மாவுக்கு நான் உயிர் கொடுக்கணும். எனக்கு நாகமணி வேணும். அது எங்க இருக்கு? என்னோட எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு காட்டு பரமேஸ்வரா. சித்தி சொன்ன மாதிரி பாதி நாக உருவத்துல நான் உனக்கு சேவை பண்றேன். உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கருணை காட்டு பரமேஸ்வரா. எனக்கு வந்த எல்லா ஆபத்துல இருந்தும் நீதான் என்ன காப்பாத்திக்கிட்டே வர. என் எதிரிங்க கண்ணில் படாம என்ன பாதுகாக்குற. என்னோட எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு இப்பவே காட்டு. நான் அவங்கள பழி வாங்கணும். நான் வந்த காரியத்தை நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் என் உலகத்துக்கு என்ன திரும்ப போயிடுவேன். இப்பவே அவங்க யாருன்னு எனக்கு காட்டு. அமிர்தா, என்ன இது இந்த நேரத்துல பூஜை ரூம்ல உட்கார்ந்து வேண்டிட்டு இருக்க? அமிர்தா, நான் பேசிட்டே இருக்கேன், உன் காதுல விழலையா? உன்னதான் கேக்குறேன், இந்த நேரத்துல ஏன் சாமி கும்பிட்டு இருக்க? சாமிக்கு பூஜை பண்றதுக்கு பூஜை ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு நேரம் கால வேண்டாம்? உனக்கு என்ன அவ்வளவு அகங்காரம்? ஐயோ, இந்த பாட்டி என்ன தியானம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. நான் தனியா இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி தொல்லை கொடுக்கறாங்க? பரமேஸ்வரா, நீதான் ஏதாவது பண்ணணும். என் தியானத்துக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. நானும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், உன் காதுல விழவே இல்லையா? எல்லாமே காதுல கேக்குது, ஆனா கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. வயசுல பெரியவங்க மூத்தவங்கிற மரியாதை இல்ல? உனக்கு என்ன அவ்வளவு அகங்காரம்?
என்ன இது? நான் இவ்ளோ பேசுறேன், இவ்ளோ திட்டிட்டு இருக்கேன், இவ இவ்ளோ அமைதியா இருக்கா? பரமேஸ்வரா, பாட்டி என் பக்கத்துல வந்துட்டா இந்த உருவத்தை பாத்துருவாங்க. நீதான் அவங்கள தடுக்கணும். இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது அண்ணி, இவ ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்கதான் போயிட்டு வரோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கேயாவது வெளியில போனா சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு? இது என்ன கையில? இது சாமிக்கு ஏத்தலாம் தான் ஊதுவத்தி கொண்டு வந்தோம். ஊதுவத்தியா? நம்ம வீட்டுலதான் ஊதுவத்தி நிறைய இருக்கே, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அது வந்து அண்ணி, வீட்டுக்கு வரும்போது திடுதுப்புன்னு ஊதுபத்தி வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி சரி குடு, நான் போய் பூஜை ரூம்ல வைக்கிறேன். ஐயோ அக்கா, இது சாமிக்கு ஏத்துறது இல்ல, பின்ன மனுஷங்களுக்கு ஏத்துறதுக்கு. கடவுளே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான்பா காப்பாத்தணும். ராஜி, பாபா சொன்ன மாதிரியே மஞ்சள் கலர் ஊதுபத்தியை இங்கே ஏத்திட்டேன். சரி, இந்தாங்க, இந்த சிகப்பு ஊதுவத்தியை கொண்டு போய் அமிர்தா ரூம் வாசல்ல ஏத்திடுங்க. இந்த புகை பட்ட உடனே அவ நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிடணும். கரெக்டா சொன்ன, இப்பயே போறேன். இருங்க 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 இருங்க. இந்த புகை தப்பி தவறி உங்க மேல பட்டுச்சு, அதுக்கப்புறம் நீங்க தான் போகணும். என்ன ராஜி இது, எனக்கு அவ்வளவு கூட புத்தி இல்லையா? நீ இங்கே நின்னு வேடிக்கை பாரு, நான் எப்படி பண்றேன்னு. அட, இவ இங்கதான் உட்கார்ந்திருக்கா. எங்க இருந்தா எனக்கு என்ன, ஊதுபத்தி போக அவ மேல பட்டா போதும். அட, ஃபேனும் இங்கதான் இருக்கா. என் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அவ தன்னோட ரூம்ல இல்ல, இங்க சாமி முன்னாடி உட்கார்ந்திருக்கா. மனசார சாமியை வேண்டிட்டு இருக்கா. இனிமே அந்த சாமியால கூட அவளை காப்பாத்த முடியாது. ஐயோ சும்மா இருங்க. அவ மொத்தத்துல அவ இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சா அதுவே போதும். போயிடுவா போயிடுவா.
என்னங்க இந்நேரத்துக்கு அந்த புகை அவ மேல பட்டிருக்கும் இல்லங்க? கண்டிப்பா. நான் ஃபேனை வேற போட்டிருக்கேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. சீக்கிரமே அந்த அமிர்தா இந்த வீட்டை விட்டு பைத்தியக்காரி மாதிரி ஓடிடுவா. ஏங்க நான் போய் பார்க்கவா? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, தெரிஞ்சிடும்ல. ஐயோ என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் போய் பார்த்தே தீரணும். இன்னொரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இன்னைக்கு இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். இல்ல ராஜி, திடீர்னு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற. இந்த வீடு நாசமா போகட்டும். நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக்கிடுவேன். நான் இப்பவே இங்க இருந்து போறேன், உடனே போறேன். ராஜி கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த வீடு ஒரு நந்தவனம். இந்த மாதிரி வீட்ல என்ன மாதிரி ஒரு ராட்சசி இருக்க கூடாது. நான் இந்த வீட்ல இருந்தா இந்த வீடு சுடுகாடா மாறிடும். ராஜி கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நான் போயே தீருவேன். ஐயோ ஏன் திடீர்னு இப்படி பண்றா? நியாயமா அமிர்தா தானே இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடணும். ஐயோ இது அணைஞ்சு போயிடுச்சு. ராஜி தயவு செஞ்சு எதுவும் பேசாம சும்மா இரு, அமைதியா இரு. எனக்கு சொல்றதுக்கு நீ யாரியா? நான் ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன். இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை. நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் ஒரு சூழ்ச்சிக்காரி, நான் ஒரு மோசக்காரி. நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரியா? வா வா போலாம். இந்த வீட்டை விட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் நில்லுமா, இதோ வந்துடுறேன். ஏய் நில்லு. ஒரு புருஷனா? என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. என்ன மாதிரி மோசமானவன் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நான் போயே தீரணும். ஏய் ராஜேஸ்வரி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இல்லக்கா, உங்களுக்கு தெரியாது, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. நான் ஒரு பாவி. நீங்க புண்ணியம் பண்ணவங்க, நீங்க எல்லாருமே நல்லவங்க. நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போயே தீரணும். ஏன் ரூமும் சேஃப் கிடையாது. இந்த மயூரி எப்போ எங்கே செக் பண்ணுவான்னு தெரியாது. அப்போ இந்த பாம்பு உடம்ப நான் எங்கே வைக்கிறது? இந்த வீட்டில் அவ்வளோ சேஃபான இடம்னா எங்கே இருக்கு? தேடுறேன். இந்த பாம்பு உடம்ப நான் எங்கே வைக்கிறது? ஒருவேளை இது பாட்டி கண்ணுக்கோ இல்ல அம்மா கண்ணிலையோ பட்டுச்சுன்னா என் கதை அவ்வளவுதான். யாரு கண்ணிலையும் படாத இடத்துல தான் இதை ஒழிச்சு வைக்கணும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன உண்டிலன்னு பண்ணிடுவாங்க. இது எங்க வைக்கிறது புரியலையே. எஸ், இது அப்பா ரூம்ல வைக்கிறது தான் பெஸ்ட். இது அங்க வச்சா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. மோஸ்ட்லி 2 பேரும் மொட்டை மாடியில் பேசிட்டு இருப்பாங்க. இதை பத்திரமா ஒழிச்சு வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்ன மாதிரி ஒரு கெட்டவ, என்ன மாதிரி ஒரு பாவி இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்படி ஒருவேளை நான் உங்களுக்கு நடுவுல இருந்தா குயில்களுக்கு நடுவுல ஒரு காக்கா வந்து உட்கார்ந்த மாதிரி தான். இந்த காக்காவால இந்த குயில்களுக்கு கெட்ட பேர் வரவே கூடாது. நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ராஜேஸ்வரி, ஏன் இப்படி கத்துற? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் கரெக்டா தான் இருக்கேன். இத்தனை நாள் நான் சொன்னது எல்லாமே பொய்.
இன்னைக்கு நான் சொல்றதுதான் உண்மை. நான் மட்டும் இல்லக்கா, இதோ நிக்கிறானே என் புருஷன், அவன் கூட சரி கிடையாது. அவன் மனசு பூரா பேராசையும் கெட்ட எண்ணம் தான் நிறைஞ்சு கிடக்கு. அவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அத்தை, ஏன் அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். என்னைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு கெடுதல் நினைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது போதும், உன் பேச்சை இதோட நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் இதுவரைக்கும் நினைச்சதே கிடையாது. சின்னம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சித்தப்பா, சின்னம்மாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? விக்ரம், இப்பதான் எனக்கு ஞானோதயமே வந்தது. இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருமா. டேய், என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசுறா? நீயாவது சொல்லு. தெரியல அண்ணி, ரொம்ப நேரமா இவ இப்படிதான் இருக்கா. 2 பேரும் எங்கேயோ வெளியே போனீங்களே, அங்க ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல நீ ஏதாவது சத்தம் போட்டியா? இல்ல நீ, நான் இவள எதுவுமே சொல்லல. இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. விடுங்க என்ன. அக்கா, இந்த ஆளை எதுக்கு கேக்குறீங்க? என்ன கேளுங்க. இந்த ஆள் கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீங்க விக்ரம், சரோஜா என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க, இந்த ஆளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க. ஆனா இந்த ஆள் அத சாதகமா பயன்படுத்திக்கிறான். அதெல்லாம் எதுக்கு? சரோஜா உங்க மருமக, எவ்வளவு நல்லவ. அவளுக்கு நாங்க ஐயோ எவ்வளவு... ராஜி, சும்மா இருமா. நீ இப்படி படபடன்னு பேசினா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நீ முதல்ல வா. என் கைய விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய் விடுடா. சின்னத்தை, கொஞ்ச நேரம் நீங்க படுத்துக்கோங்க. ஓய்வு எடுத்தா எல்லாம் சரியாயிடும். மாமா, கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களா, என்ன வாடா போடான்னு வேற கூப்பிடுறா. அக்கா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த ஆள் ரொம்ப மோசமானவன். இவன் யோகியத்துக்கு இவனுக்கு மரியாதை ஒரு கேடா. ஐயோ, நீ எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்க வேண்டாமா. முதல்ல வா. மகமாயி, ராஜேஸ்வரி, முதல்ல வாமா போலாம். வா. என்னங்க, சின்னத்தை நல்லதானங்க இருந்தாங்க, திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டாங்க? எனக்கு ஒன்றும் புரியல சரோஜா. ஏதோ விஷயத்தை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசுறாங்க. இல்ல விக்ரம், எனக்கு என்னமோ அப்படி தோணலடா. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல. ஐயோ கடவுளே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராஜி. இந்த பார், அமிர்தாவை வீட்டை விட்டு துரத்த தானே நம்ம இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீயே இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? அமிர்தா எதுக்குங்க இந்த வீட்டை விட்டு போகணும்? இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நியாயமா நானும் நீங்களும் தான். நான் இருக்கேன் பாருங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய வில்லன். நீங்க மட்டும் குறைஞ்சவரா? நீ இந்த வீட்ல இருக்கிற பெரிய தண்டசோறு. இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நாம தான். நான் இன்னும் இந்த வீட்லயே இருந்தா இந்த வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். பாவம், அந்த விக்ரம், சரோஜா நம்மள கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆனா நாம அந்த சரோஜாவை சாகடிச்சு விக்ரம பைத்தியமாக்கணும்னு குறியா இருக்கோம். ஐயோ, என்னமா ஆச்சு உனக்கு? எல்லாத்தையும் இப்படி போட்டு வளர்ற. நீ இப்ப பேசுற பேச்செல்லாம் வெளியில இருக்கிற விக்ரம், சரோஜா அன்னி கேட்டாங்கன்னா இந்த நிமிஷமே நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமா. உங்களுக்கு இன்னும் புத்தி வரலையா? நான் எல்லா உண்மையும் சொல்றேன்னு என் வாயை அடக்கலான்னு பாக்குறீங்களா? இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, நாம இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். போய் துணியெல்லாம் பேக் பண்ணு. உன்கிட்ட தான் ஏன் சொல்றேன், போய் துணியை பேக் பண்ணு. என்ன? நான் துணியை பேக் பண்ணணுமா? இப்ப நீ பேக் பண்ணல, இன்னொரு கண்ணமும் செவந்துடும். போ. எல்லாம் உல்டாவாயிடுச்சே. எதையோ செய்ய போய் என்னென்னமோ ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றதுனே புரியலையே. இவ வாயை எப்படி மூடுறது? ஊதுபத்தி, மஞ்சள் கலர் ஊதுபத்தியோட புகைப்பட்டா இவன் நார்மல் ஆயிடுவா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு நிமிஷம். உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஊதுவத்திய கொண்டு போய் சாமி ரூம்ல கொளுத்தியா? சாமி உனக்கு நல்ல புத்தியாவது கொடுக்கும். யோ, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? அப்படியே போட்டு மெதிக்கலாம் போல இருக்கு. அப்பா, ஐயோ, என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அந்த மந்திரவாதி கிட்ட போனதே பெரிய தப்பாயிடுச்சே. கருமம், எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ராஜியை எப்படி நார்மலாக்குறது?
அம்மா ஏதாவது எடுக்கும்போது இதை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. இது வேற எங்கேயாவது நான் சேஃபா எடுத்து வைக்கணும். எஸ், இதுதான் சரியான இடம். இதை நான் மேலே வச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க.